திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி. குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. எல்லாத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் அந்த இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இந்த ஊன் உடலிலே சிவபெருமான் இருக்கிறார், உயிராக இருக்கின்றார். இந்த உயிராக இருக்கின்றவர் இந்த உடலை விட்டு நீங்கிவிட்டால், இந்த சிவமானது நீங்கிவிட்டால் சவமாக போகின்றோம். அந்த சவத்திற்கு ஒரு மதிப்பும் கிடையாது இந்த உலகத்திலே. சிவத்தை கையெடுத்து கும்பிடுவார்கள், சவத்தை உடனே அப்புறப்படுத்தி விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்தவித கோப தாபங்கள் இருக்காது, மதம் ஆச்சரியம் இருக்காது, ஆணவங்கள் இருக்காது. குறிப்பாக பொறாமை போட்டியெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் இந்த வாழ்க்கையோட அர்த்தத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அதை மனதார யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. நாளைக்கு நமக்கும் இந்த முடிவு தான் அப்படின்னு சொன்னால் கூட அது என்றைக்கோ வரக்கூடியது, அதை பற்றி நான் இன்றைக்கி ஏன் யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது பரவலாக எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்குது. அது என்றைக்கோ நடக்க போகுதுங்கிறத நம்மளால் தீர்மானிக்க முடியாது. அது என்றைக்கு வேணாலும் நடக்கலாம். அதனால் இருக்கின்ற இந்த நொடி, இருக்கின்ற இந்த நாளை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் எப்பவுமே எல்லோருமே குறிப்பிடுவது. ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா அது நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கோ இல்லையோ, நமக்கு அது சிறப்பான முறையிலே இந்த வாழ்க்கையானது அமைய வேண்டும், இந்த நாளானது அமைய வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இந்த இறைவன் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்வதில்லை. உயிராக இருக்கக்கூடிய இறைவனின் இருப்பை யாருமே உணர்ந்து கொள்ளக்கூடியதில்லை. சில தருணங்களில் நமக்கே அது வெளிப்பாடாக தெரியும். இறைவன் என்னதான் நம்ம குணங்களில் தாழ்ந்து போயிட்டா கூட, இறைவன் இருப்பை நினையாது அதை உணராது தாழ்ந்த குணங்களால் ஆழ்த்தப்பட்டு இருந்தாலும், இந்த இருள் நிறைய சுருந்திருக்கும் பக்கம் எங்கேயாவது சின்ன ஒளி இருந்ததுன்னா அப்படியே அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த இடம் முழுவதும் ஒரு வெளிச்சம் உண்டாகும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு தான் இறைவனை விட்டு விலகி சென்றாலும் சில அறிகுறிகள் தென்படத்தான் செய்யும். உனக்குள்ளும் ஈரம் இருக்கிறது, உனக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தன்மையானது வெளிப்படும். அதை எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நமக்குமே தெரியவில்லை. இப்போ ஆலயங்களுக்கு போனால் சில அறிகுறிகள் தெரிகிறதுங்கிறது வேற. நமக்குள்ளே சில அறிகுறிகள் தெரியும். ஏன்னா இந்த பூத உடலை இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போதே அவரை உணர்ந்து அவருடன் இரண்டர கலந்து பிறப்பில்லா நிலையை அடைய வேண்டும், அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சித்தாந்தம் தெளிவாக குறிப்பிடுவதும் அதைத்தான். அந்த அறிகுறிகளை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது அப்படின்னா, தெளிவாக தெரிஞ்சுக்க. ஒரு 3 மணி 3:30 மணிக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தூக்கமே வராது. நம்ம நினைக்கிறது உடல்நிலை சரியில்லை, மனநிலை சரியில்லை, நிறைய பிரச்சனைகள், அதனால தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நாம நினைத்து கொள்கின்றோம். உண்மையில் அது உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற அற்புத வரம். அது எத்தனை மணிக்கும் காலையில் ஒரு 3-4 மணிக்கெல்லாம் விழிப்பு வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமெல்லாம். ஏன் அப்படின்னா, இத்தனை வருட காலம் நீ இறைவன் இருப்பை பற்றி உணரவே இல்லை. இது உனக்கு சரியான நேரம். ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் ஒரே ஒளி, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் இருக்கும். இந்த நேரத்திலே அமைதியாக உன்னை நீ ஆராய்ந்து பார், உனக்குள்ளே இருக்கின்ற என்னை நீ உணர்ந்து கொள்வாய் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விழிப்பானது வரும். சில பேர் அதை பயனுள்ளதாக மாற்றிக்கிறாங்க, தியானம் செய்கிறாங்க, தவம் செய்கிறதாங்க, இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிந்தனைகளை படிக்கிறார்கள், சில பேர் சிந்தனைகளை உருவாக்குகிறார்கள். இந்த மாதிரி நிறைய பயனுள்ள வகையிலே அதை மாற்றிக்கொள்கிறார்கள். சில பேர் என்னதான் விழிப்பு வந்தாலும் மீண்டும் அந்த படுக்கையை விட்டு எழும்பாமலே தனது வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம் அப்படின்னா, கோபமே வராது. இந்த அறிகுறியில் ஒன்று, கோபமே வராது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப எளிமையாக கையாளணும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவமானது வந்துவிடும். ரொம்ப கடினமான சூழ்நிலையாக தான் இருக்கும். அப்படியே கோபத்தில் அடிச்சிடலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த சூழ்நிலைகள் அங்கே உண்டாகும். இருந்தாலும் அந்த ஒரு பொறுமை, அந்த நிதானம் அப்படிங்கிற குணம் ஒருவரிடம் குடிக்கொள்கிறது, அது மேலோங்குகிறது அப்படின்னா அது இறைவனின் இருப்பை ஆழமாக நமக்கு எடுத்து சொல்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு, ஆனால் அதை மன்னிப்பது இறைவனின் இயல்பு. நம்ம என்ன தவறு செய்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு வழி உண்டு அதிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்கு.
இப்போ தெரிந்தே தொடர்ந்து தவறு செய்து கொண்டிருத்தல் அப்படிங்கிறது வேற. அதுக்கு கர்மா படி அனுபவித்து தான் ஆகணும். தெரியாமல் சில தவறுகளை எல்லாம் செய்வோம் இல்லையா, அதற்கெல்லாம் பிராயச்சித்தம் உண்டு. தெரியாமல் செய்கின்ற தவறை இறைவன் மன்னித்தருள்வார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கருணாமூர்த்தியை நாம் வழிபடுகின்றோம். அப்படிங்கும் போது அந்த பொறுமையை நமக்கு கொடுக்கின்றார். இன்னொன்று, மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதன் மீது ஒரு அன்பு வயப்பட்ட ஒரு தன்மையானது நமக்கு இருக்கும். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, சக மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள் என்றாலும் அதை பார்த்து நம் மனது வருந்தும். பிறர் அழுது விடக்கூடாது. அப்படி அழுது விட்டால் நம் மனம் சஞ்சலப்படுதுன்னா வேற மாதிரி நான் சொல்ல, அந்த உயிருக்காக இந்த உயிரானது தத்தளிக்கும். அந்த உயிருக்கு ஒரு நல்ல நிலை வர வேண்டுமே, இந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையிலிருந்து அது வெளியே வர வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமது மனதுக்குள்ளே தோன்றி அது நம்மை பாடாகப்படுத்தும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களில் ஒரு முகப்பொழிவு ஏற்படும். இந்த ஒப்பனை செய்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே இந்த தியானம் செய்கிறார்கள், அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்கிறார்கள், தன்னிலையை உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படிங்கும் போதெல்லாம் அவர்கள் முகமும் சரி உடலும் சரி ஒரு தேஜஸோடு இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஒளி வடிவாக அப்படியே பிரகாசமாக இருக்கும் அவர்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட தன்மை நமக்குள்ளே வருவதை நம்மால் உணர முடியும். காரணம், நம்மை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற காரணத்தினால் மட்டுமே. யாருன்னே தெரியாது, சக வழிபோக்கிகளாக இருப்பார்கள். அப்படி போகிறவங்க தன்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும் போல் அவங்களுக்கு தோணும். உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி பேசும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்குவதை அவர்கள் உணர்வார்கள். நீங்கள் அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லியிருக்க மாட்டீங்க, அவங்களுக்கு ஆறுதலாக எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட பேசும்போதே அவர்களுக்கு அந்த உணர்வானது ஏற்பட்டுவிடும். நாம் ஒரு உயர்ந்த ஆத்மாவிடம் பேசி கொண்டிருக்கின்றோம், நம் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகிறன அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசித்து உங்களிடம் பேசுவார்கள். பேசும்போது அவங்க அந்த அமைதியை உணர்வார்கள். அப்போல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த உயரிய குணம், அந்த ஆத்மா அப்படிங்கிறது, இறைவன் ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த ஆத்மானது ரொம்ப சக்தி வாய்ந்தது, தன்னை வெளிப்படுத்த முற்படுகிறது அப்படிங்கிறத நாம் தான் உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எப்பொழுதுமே திரைமறைவாகத்தான் உள்ளத்திலே ஒளிந்திருக்கின்றார். ஆனால் வெளிப்படுத்தி கொள்வார், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல சந்தர்ப்பங்களிலே இந்த புற உலகத்தில் நிகழ்கின்ற மாற்றத்தின் காரணமாகவெல்லாம் நமக்கு புரிய வைப்பார். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு புரியவே புரியாது. இது இதனால தான் நடக்குதா அப்படின்னே புரியாது. குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவதாக இருக்கட்டும், சக ஜீவராசிகள் நம்மை தேடி வரும். அந்த உயரிய குணம் இருந்தால், இறைவன் நம்முள் இருக்கிறார் என்றால், அனைவரையும் அன்புமயமாக பார்க்கிறோம் என்றால், சக ஜீவராசிகள் சக உயிரினங்கள் நம்மிடையே அன்பு காட்ட ஆரம்பிக்கும். அதை வைத்தே தெரிந்து கொள்ளலாம், நமக்குள் இருக்கின்ற அந்த உயரிய ஆற்றலானது வெளிப்படுகிறது, இறை ஆற்றலானது வெளிப்படுகிறது. அதை பயன்படுத்தி கொண்டு நாம் அடுத்த நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற எண்ணமானது நமக்குள் உண்டாகும். அப்படி உண்டாகின்ற எண்ணமானது உங்களுக்கு கை கொடுக்கின்ற வகையிலே இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நம்ம மனசுக்குள்ளே எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியானது இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு குழப்பமானது இருக்கும், அது பெரிய ஐயப்பாடாக கூட இருக்கும். நான் எப்படி சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது பரவலாக அனைவர் மனதிலும் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த வழிபாட்டை பற்றின முறையை யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, குரு மூலமாக ஒரு அறிமுகம் கிடைத்திருக்காது. இந்த மாதிரி பல தடைகள் இருந்தாலுமே அதை தாண்டி ஒருவர் சிவ வழிபாடு எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்குள்ள பெரிய கேள்வி அல்லவா? நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த வயதில் நாம் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம், யாரின் மூலமாக இந்த சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம்? யாராச்சும் ஒருத்தரை பார்த்து நம்ம சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமா? இல்லை யாரையுமே பார்க்கல, திடீர்னு ஒரு ஆலயத்திற்குள்ளே போனேன், அந்த ஆலயத்தில் ஏதோ தோணுச்சு, அவரை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு, அப்போ கும்பிட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து சிவனே கதின்ட்டு ஆயிட்டேன். சில பேர்த்துக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும். சிவபெருமான் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி வைத்திருப்பார். ஏதேனும் ஒரு காரணத்தின் பொருட்டு சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்திருப்பார்கள், அப்படியே நிறைவேறியிருக்கும். அதன் பிறகு அவரை சிக்கன பிடித்து கொண்டிருப்பார்கள். இல்லை என்ன எதுன்னெலாம் தெரியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எனக்கு காரணமெல்லாம் சொல்ல தெரியாது. ஏதோ தோணுச்சு, அவரை வழிபடணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான்.
அதுக்கப்புறமா அவரோட நாமத்தை சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரை நினைக்க தோணுச்சு, நினைத்து கொண்டிருக்கின்றேன். அவரை பாடத் தோன்றியது, பாடிக்கொண்டிருக்கின்றேன். அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா? காரணமெல்லாம் சொல்ல முடியாது பக்திக்கு, காரணமெல்லாம் சொல்ல முடியாது உண்மையான அன்புக்கு. நாம் வைத்திருப்பது உண்மையான அன்பு, உண்மையான பாசம் யாரின் மீது? சிவபெருமான் மீது. சிவபெருமான் மீது, நிலையான பொருளின் மீது ஒரு அன்பு வைக்கின்றோம். இந்த அன்பே வடிவமான சிவபெருமான் மீது நாம் காதல் கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும்போது அது ஒரு உயரிய விஷயமாக இருக்கும் அல்லவா? இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த வினாவானது மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கும். அதற்கான விடையை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது கிட்டத்தட்ட விடை காண முடியாதது போல நீண்டு நெடிந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் சிவபெருமானை வழிபடவில்லை, நாம் சிவபெருமானை வழிபடவில்லை. அவராக நம்மை ஏற்றுக்கொண்டார், அவராக நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த உலகத்தில் பல நூறு கோடி பேர் இருக்கிறாங்க. நம்மளும் நிறைய பேர்த்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா, சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமானது. நம்முடைய குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள், நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அதில் உள்ள தாற்பயத்தை உணர்ந்து அறிந்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த சிவத்திலே திளைத்தவர்களும் கூறியிருக்கிறார்கள். இவ்வளவு அற்புதமான உணர்வானது வேறு எந்த இடத்திலும் கிடைக்காது, சிவபெருமானிடத்து மட்டுமே கிடைக்கும் என்பதை ஆணித்தனமாக கூறியிருப்பார்கள். ஆனாலும் அத்தனை 100 கோடி பேர்களும் சிவபெருமானை வழிபடுகிறார்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது இல்லையா? அவராக யாரை ஆட்கொள்கிறாரோ, அவராக யாரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் சிவ வழிபாடு செய்ய முடியும், சிவனை கையெடுத்து கும்பிட முடிகிறது. இது நிதர்சனமான உண்மை, நீங்கள் பார்த்தால் தெரியும். அப்போ காரணம் ஏது? இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை, இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை. இந்த பஞ்சபூதங்களின் இயக்கம் வாயிலாக நம் உடலிலும் அந்த பஞ்சபூத இயக்கம் இருக்கிறது. அதன் வாயிலாக நமக்கு இறைவன் மீது ஒரு ஈர்ப்பானது ஏற்படுகிறது. ஈர்ப்பு எப்படி உண்டாகிறது அப்படின்னா, அவருடைய அந்த பொற்பாதங்களை காட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருடைய அந்த கருணையை நம் மீது காட்டி அப்படியே ஈர்த்து கொள்கின்றார், அந்த இடத்துல ஆட்கொள்கின்றார். அந்த ஆட்கொள்தல் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஈர்க்கிறது அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் அல்ல. சிவாலயத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரம் சொல்லும்போது அடியார்கள் சிவபெருமானை அப்படியே உருகி பாடும் பொழுது, அவருடைய பெருமைகளையெல்லாம் பேசும் பொழுது நமக்கு வேறு எதுவுமே தோணாது. அப்படியே ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அல்லவா? அந்த உணர்வுக்கு யார் காரணம்? அந்த உணர்வு வருவதற்கு யார் காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான விடை கிடைத்து விடும். அவரை பற்றி பேசினா போதும், இந்த சிருஷ்டிகர்த்தாவை பற்றி பேசினால் போதும், அவ்வளோதான். நான் ஒன்று பேசணும் இல்லை கேட்கணும், நான் ஒன்று பேசணும் இல்லைன்னா கேட்கணும், அந்த ஒரு எண்ணமானது நம்மை வியாபித்திருக்கும். சிவபெருமானை பற்றி யாரும் பேச மாட்டார்களா? ஏதாவது தெரிந்து கொள்ள முடியாதா? அப்படி ஒரு தேடுதலானது ஒருத்தருக்கு உண்டாகிறது என்றால் சிவபெருமான் அவர்களை ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க என்னதான் தேடி தேடி அலைந்தாலும் எல்லோருக்கும் அந்த பாக்கியமானது கிடைத்து விடுவதில்லை. பலர் பேச பல 100 பேர் கேட்டாலும் அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்து விடுவதில்லை சாதாரணமாக. அவருக்கு தெரியும் யாருக்கு முக்தி அளிக்க வேண்டும், எந்த வகையிலே முக்தி அளிக்க வேண்டும் என்று சிவபெருமானுக்கு தெரிகிறது. அதனாலே அவர்களுக்கான வழியை காட்டுகின்றார், அவர்களுக்கான வழியை காட்டுகின்றார். அப்படியே தொடர்ந்து பயணித்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் என்னென்ன கர்மாக்களை எல்லாம் கழிக்கணுமோ எல்லாத்தையுமே சரியாக கொடுத்து அனைத்தையும் கழிக்க வைத்து கடைசியாக தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொள்வது சிவபெருமான் தான். இந்த ஆகாய தத்துவமாக விளங்குகின்ற அந்த தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம். இந்த முக்தி அப்படிங்கிறத அளிக்க வல்லவர்களில் அந்த ஒரு முதன்மை அப்படிங்கிறது, ஒரு உயிருக்கு பிறவா நிலைமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னா அது சிவனால் மட்டுமே முடியும். அந்த சிவம் அப்படிங்கிறத விஷயத்தை நம்முள் உணர்ந்து கொள்ளும் பொழுது அது ஒரு அற்புதமான ஆனந்தமான நிகழ்வாக இருக்கும் என்று சித்த பெருமக்களும் ஞானியர்களும் இந்த மாதிரி நிறைய நம்ம முன்னோர்கள் எல்லாம் வழி வழியாக கூறி வந்திருக்கிறார்கள். எல்லாம் அனுபவத்தில் அவர்கள் உணர்ந்த விஷயம். அதெல்லாம் அன்பின் வாயிலாக அனுபவத்தின் வாயிலாக அவர்கள் உணர்ந்த ஒரு உயரிய தத்துவம். அதையெல்லாம் நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம். சோதனை செய்து கூட பார்த்து கொள்ளலாம்.
அவர்கள் சொல்லியவாறு குரு மூலமாக தீட்சை பெற்றோ அல்லது குரு முகமாக இருந்து நீங்கள் சரியாக பயிற்சியை செய்யும் பொழுது அதை நீங்கள் சோதனை கூட செய்து கொள்ளலாம். சித்த பெருமக்கள் கூறியது, இன்னும் திருமூலர் பெருமான் தனது திருமந்திரத்திலே கூறிய ரகசியங்களை எல்லாம் நீங்கள் பரிசோதிக்க வேண்டுமென்றால் குரு மூலமாக நீங்கள் பரிசோதிக்கலாம் அவர்கள் முன்னிலையில். அப்போ எல்லா விஷயமும் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஒரு பக்தி செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த பக்திக்கு நாம் காரணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நாம் காரணம் இல்லை. நம்ம ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினச்சோம், இறைவன் நம்மை நோக்கி 100 அடி எடுத்து வைத்து விட்டார். அதன் பொருட்டே நாம் சிவபெருமானை வழிபட ஆரம்பிக்கின்றோம். சிவபெருமான் மீது அளவற்ற அன்பை காட்ட ஆரம்பிக்கின்றோம். எங்கெல்லாம் சிவபெருமான் ஆலயம் இருக்கும் என்று தேடி தேடி அலைகின்றோம். அவரின் பொற்பாதங்களை பார்த்து விட முடியாதா என்ற ஏக்கத்திலே திளைத்து கிடக்கின்றோம், ஏங்கி கிடக்கின்றோம். சொல்ல போனால் அந்த பொற்பாதத்தை பார்த்து விட்டால் இந்த பிரபஞ்சத்திலே எல்லாம் அடைந்தது போல ஒரு உணர்வு ஏற்படுமே, அந்த உணர்வுக்காக காத்திருக்கின்றோம். இதெல்லாம் அவருடைய திருவிளையாடல், இதெல்லாம் சிவபெருமானுடைய திருவிளையாடல். அந்த திருவிளையாடலிலே நாமும் ஒரு பொருட்டாக, நம்மையும் ஒரு பொருளாக நினைத்து இறைவன் நம் மீது கருணை செலுத்தி இருக்கிறார், நம்மை ஆட்கொண்டிருக்கின்றார். அப்படிங்கும்போது அதெல்லாம் அற்புதத்திலும் அற்புதம். அதெல்லாம் கிடைத்தற்கு அரிய வரம். சொல்லப்போனால் சில பேர் ஒத்தை காலில் நின்று தவம் பண்ணாங்க, அப்படி இப்படி நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்மெல்லாம் செய்யாத தப்பு இல்லை, இன்னும் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அனைத்தையும் மன்னித்து நம்மை ஆட்கொண்டு நம்மை ஒரு வழியிலே உனக்கான முக்திக்கான பாதை இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டி நம்மை அதுக்குள்ளே அழைத்து செல்ல முற்படுகின்றாரே, அவருடைய கருணை பார்வை. அவருடைய அந்த கருணை பார்வை அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல ஒப்பிட முடியும், யாருடன் ஒப்பிட முடியும்? எந்த இடத்திலும் யாருடனும் ஒப்பிட முடியாத அவருடைய கருணையை. அளவற்ற தன்மை, அளவற்ற கருணை. அது இறைவனால் மட்டுமே, அதுவும் சிவபெருமானால் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை வழிபடுகின்றோம் என்றால் அவருடைய அருளால் நாம் வழிபடுகின்றோம், அவருடைய கருணையால் வழிபடுகின்றோம், அவர் நம்மை ஆட்கொண்டதால் அவரை நாம் வழிபடுகின்றோம். அதுதான் உண்மையை தவிர நாமாக சென்று அவரை வழிபடவில்லை, நாமாக சிவனடியார் ஆகவில்லை. ஐயா அவருடைய கூட்டத்திலே, அந்த சிவனடியார் கூட்டத்திலே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டார் நம்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது நாமும் அந்த இறைவனை அறிந்து கொள்வதற்கு பல வகைகளில் முயற்சி செய்கின்றோம். அதில் ஒரு சிறத்தன்மை இருக்க வேண்டும் அல்லவா? நான் இறைவனை உணர்ந்தே ஆக வேண்டும், இறைவனை அறிந்து கொண்டே ஆக வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிறத்தன்மையோடு நாம் செய்கின்ற செயல்கள் நம்மை சரியான பாதையில் கூட்டி செல்லும். அதன் வாயிலாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ளவும் முடியும். இப்போ எல்லா உயிர்களாகவும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு உயிரோடத்துடனும் நாம் இணக்கமாக இருக்கும் பொழுதுதான் நம்மால் அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். இப்போ சாதாரணமாக மனித பிறவி எடுத்திருக்கோம். மனித பிறவியிலேயே உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர் யார், யாரை பற்றியெல்லாம் உங்களுக்கு அதிகமான புரிதல் இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம ரொம்பவும் நெருக்கமாக பழகக்கூடிய நண்பர்கள் சிலர், தாய் தந்தையர் அல்லது சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி வெகு சிலரே இருப்பார்கள். அப்படி இருக்கிறவங்களில் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உணர்ச்சி ஒத்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும், நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவர்களுக்கு தெரியும். அப்போ அந்த உணர்ச்சி ஒத்தல் அப்படிங்கிறது அங்கே இணக்கம் அப்படிங்கிற வார்த்தையே பொருள் கொள்ளும். அப்போ ஒருவரோடு நாம் இணக்கமாக இருக்கின்றோம், ரொம்ப மகிழ்ச்சியாக அவர்களை புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்குள்ள இயல்பை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுக்கு எந்த சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அப்படிங்கும் போது எல்லா ஜீவராசிகளுடனும் இந்த இணக்கத்தை கடைபிடிக்கும் பொழுது, அதாவது இந்த ஜீவராசி ஆகப்பட்டவர் இறைவனாக இருக்கின்றார். இப்போ ஒரு நம்ம நாய்க்கிட்ட போய் சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை இன்னொரு உயிரினமாக கருதாமல்
அதுவும் இறைவனே அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு உணவு பரிமாறும் பொழுதோ அல்லது அந்த நாயுடன் நாம் பழகும் பொழுதோ நம்மால் அதற்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ பறவை வளர்க்குறோம் அப்படின்னா பறவைக்கு தீனி கொடுக்கும்போது நான் பறவைக்கு இந்த காரணத்திற்காக தீனி கொடுக்கின்றேன் அப்படின்னு நினைக்காம நம்ம அதை இறைவனாக பாவித்து இறைவனுக்கு நாம் இந்த சேவையை செய்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த உயிரினத்திற்கும் உங்களுக்குமான இணக்கம் அந்த இடத்துல ரொம்பவே அதிகரிக்கிறது. அதன் வாயிலாக அந்த பறவைகளுடைய குரல், பேச்சு, மொழி இதையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் உங்களாலும் உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். எந்த உயிரினத்துடன் நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களோ, எந்த உயிரினத்தை நீங்கள் இறைவன் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல சேவை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அந்த நொடிப்பொழுதிலிருந்து நாம் எல்லா உயிரினத்திற்குள்ளேயும் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போதுதான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம சொல்றது மற்ற உயிரினங்களாக இருந்தாலும் சரி, சக நண்பர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லா உயிரினத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறார், எல்லா உயிராகவும் இறைவன் இருக்கிறார். அப்படிங்கும் போது மனிதர்களும் அவ்வாறே. ஏற்ற தாழ்வு பார்த்து நாம் பாகுபாடு காட்டும் பொழுது நம்மால் இறைவனை உணர முடியாமல் போகிறது. ஏன்னா மற்ற உயிரினங்களுக்கு மேலெல்லாம் அதீத பாசம், வீட்டில் வளர்க்குற நாய்க்கெல்லாம் அதீத பாசம். ஏன்னா எல்லாருமே இறைவன் தானே, அப்போ நம்ம கொடுக்குறோம். ஆனால் சக மனிதர்களை ஏற்றத்தாழ்வு பார்க்கும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த இறை ஆற்றலை நாம் உணர மறுக்கும் பொழுது மொத்தமாக நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது பலனற்றதாகத்தான் ஆகின்றது. ஏன்னா ஒரு சில ஜீவராசிகளுக்குள் மட்டும் நாம் இறைவனை காண முற்படும் பொழுது மற்ற ஜீவராசிகளை அதிலிருந்து தள்ளி வைக்கும் பொழுதும் நம்மால் முழுமையான ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால தான் சித்த பெருமக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்திருந்தா கூட எல்லா ஜீவராசிகளின் மீதும் கருணையாக இருப்பார்கள். மனிதர்களாக இருந்தாலும் அப்படித்தான். என்ன நம்ம போய் அவங்க கிட்ட விண்ணப்பம் வைக்கும் போது எனக்கு 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 இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும் அப்படிங்கும் போது தான் அந்த ஒரு தூரமானது நமக்கும் சித்த பெருமக்களுக்கும் இடையே ஏற்படுகிறது. அவங்க பொதுநலமாக சிந்திக்கக்கூடியவங்க, நம்ம சுயநலமாக சிந்திக்கிறனால தான் நம்மளால் அது இயலாமல் போகிறது, அவர்களுடன் தொடர்பு கொள்ள இயலாமல் போகிறது. எப்போது நீங்களும் பொதுநலம் என்ற ஒரு புள்ளியில் நிற்கிறீர்களோ அப்பொழுதே சித்த பெருமக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. அப்போ சித்தர்களோட அருளை பெற்றால், அதே போல இறைவனுடைய அருளை பெற்றால் என்ன நடக்கும்? நம்ம அதிசயங்கள் செய்வோம், அதே போல் நிறைய மாய வித்தைகளை எல்லாம் செய்வோம். அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முள் இருக்கின்றவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்முள் இருப்பவரை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்பவுமே அகங்காரம் குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. கர்வம் குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் இறைவன் இருப்பதில்லை. நான் பெரியவன் என்ற மமதை கொண்டிருப்பவர்களிடத்தில் இறைவன் இருப்பதில்லை. அதாவது இருப்பதில்லைன்னா எல்லா உயிராகவும் இருக்கின்ற இறைவன் தன்னை அந்த உயிரினத்தில் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. இப்போ நமக்கு மமதை, அகந்தை அதிகமாகிவிட்டது அப்படின்னா அந்த நான் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா, அது அந்த கர்வத்தால் மூடி மறைக்கப்பட்டு விடுகிறது. உண்மையான நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உள்ளிருக்கின்ற இறை ஆற்றலையும் தாண்டி உங்களது கர்வம் தலைக்கேறுகிறது. அப்படிங்கும் போது தான் நம்மால் அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். மாறாக எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார், எல்லா உயிராகவும் இருக்கின்றார். மீண்டும் சொல்வது நாம் அதே தான். கர்வம் கொண்டிருப்பவரிடத்திலும் இறைவன் இருக்கின்றார். ஆனால் அது அவர்களோட கண்ணை மறைச்சிடுது. அந்த உண்மையை அறிந்து கொள்ள விடாமல் அந்த கர்வமானது கண்ணை மறைத்து விடுகிறது. அதனால தான் சில பேர் எவ்வளவுதான் முயற்சி செய்து நம்ம முயன்றாலும் நம்மால் சில விஷயங்களை தாண்டி செல்ல முடியாமல் இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி அப்பா ஒருத்தர் தான். அவர்னால் மட்டும்தான் நம்ம நினைக்கின்ற எல்லாவற்றையும் செய்ய முடியும், செயல்படுத்த முடியும், எல்லாமே. அதில் என்னாலே இது முடியும் அப்படிங்கிற அந்த கர்வம் தலைக்கேறுது. அப்படிங்கும் போது தான் உண்மையை உணர்ந்து கொள்ள மறுக்கின்றோம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம இறைவனை உணர்ந்து கொள்வதில் பின்னடைவை சந்திக்கின்றோம். உண்மையை சொல்லப்போனால் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவனை காண்கின்ற ஒருவர்
உண்மையாகவே தன்னுள் இறைவனை உணர்கிறார். நான் ஏன் சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். இந்த தொகுப்பு முடிஞ்சதுமே உங்களுக்குள்ள அந்த கேள்வியை கேளுங்க. நீங்கள் ஏன் சிவபெருமானை வழிபடுறீங்க அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். உண்மைதான், முதலாக சிவபெருமானை வழிபட ஆரம்பித்த போது இந்த உலகம் எனக்கு வைத்த பெயர்கள் ஏராளம் ஏராளம். அட முட்டாளே, அட பைத்தியம்மை, அட கிறுக்கனை என்று என்னென்ன வார்த்தைகள் இருந்ததோ எல்லாம் சொல்லி உரைத்தன இந்த உலகம் எம்மை. ஆனாலும் உன்னை வழிபட்டேன் ஏனென்று எனக்கு தெரியவில்லை. இந்த உலகத்தில் 1000 திருநாமங்கள் இருந்தது. இறைவனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தது. அதில் ஒரே ஒரு திருநாமம் மட்டும்தான் என்னை தொட்டது என்றால் அது சிவா என்ற அந்த நாமம் மட்டும்தான். சிவன் என்று சொல்லும் போதுதான் என் உடல் நடுங்கும், எனது கண்களில் நீர் அருவியாக கொட்டும். அதை என்னால் அடக்க முடியாது. அந்த நிலையிலும் தடுமாறி நின்றிருந்தாலும் சிவபெருமானே என்று சொல்லும் போது என்னை மீண்டு எழ வைத்தாய். இன்ப துன்பம் எது வந்தாலும் உன் பெயர் மட்டுமே எனது நாவில் வந்தது. உன் நாமத்தை சொல்லாத பகலோ இரவோ எனக்கு ஒரு நேரமாகவே தெரியாமல் போனது. எனது எலும்பு சதை குருதி எல்லாம் உனது நாமத்தை சொல்ல வேண்டும் என்று உருகி துடித்தது. அது உண்மையாக இருந்தது. எனது உள்ளிருக்கும் உள்ளம் எப்பொழுதுமே உன்னையே காண வேண்டும், உன் நாமத்தையே சொல்ல வேண்டும், வாயார பாட வேண்டும் என்று ஏங்கி தவித்தது. மனமென்று ஒன்று உண்டா என்று தேடி அடைந்த போது அந்த மனமே நீதான் என்று உணர்ந்து கொண்ட தருணம் அது. உன்னை வழிபட ஆரம்பித்த போது சைவ சித்தாந்தம் என்றால் என்ன என்று தெரியாது, திருவாசகம் பாடத் தெரியாது, தேவாரம் தெரியாது, திருமந்திரம் இருந்ததே தெரியாமல் அல்லவா இருந்தேன். ஏன் 12 திருமுறைகள் என்று உண்டு என்றே அறியாமல் இருந்தேனே. ஆனால் அப்பொழுதும் எனக்கு தெரிந்த ஒன்றே ஒன்றுதான், சிவபெருமான் என்னும் நாமம் மட்டும்தான். அதை எனது உள்ளம் இறுக பற்றி கொண்டிருந்தது. சிவபெருமான் என்று சொல்லும் போது பாசம் ஏற்பட்டது, காதல் ஏற்பட்டது, அதன் மீது ஒரு தவிப்பு ஏற்பட்டது. இறைவனை அடைந்து விட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கம் ஏற்பட்டது. என்ன என்றே தெரியாத அந்த வயதில் உன்னையே சுத்தி வரும் அந்த வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. அதனாலோ என்னவோ உன்னையே சுற்றி திரிந்திருக்கின்றேன் பைத்தியமாக. உன் மந்திரத்தை சொல்லும் போதும் உனது பெயரை சொல்லும் போதும் எனக்குள் ஆனந்த தாண்டவமானது ஏற்படும். நானே மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் பாடவும் ஆடவும் ஆரம்பித்தேன் என்றால் அது மிக அல்லவே. உன்னை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உன்னை சரணடைந்ததை தவிர வேறு என்னத்தை நான் கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் இந்த இறைவனை வழிபட்டாய் என்று கேட்டால் எனக்கு வருகின்ற பதில் ஒன்றே ஒன்றுதான், அவரை தவிர வேறு ஒன்றும் நான் அறியேன் என்ற வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய், நானாகவும் இருக்கின்றாய், உலகத்தில் இருக்கும் எல்லா உயிராகவும் இருக்கின்றாய் என்னும் போது உன்னை தவிர நான் வேறு யாரை போய் சரணடைவது? உன் மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தை நான் உரைப்பது? உன்னை தவிர நான் வேறு யாரை வழிபடுவது? இன்னும் சொல்ல போனால் எனக்கு வேறு வாய்ப்பே இல்லை. உண்மை தெய்வம் உன்னை தவிர வேறு ஒருவரையும் நான் சரணடையேன், ஒருவரையும் நான் வழிபடேன் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே போலதான் இந்த உலகத்துல எல்லா உயிரையும் நீ ஆட்கொண்டிருப்பங்கிறதும் நல்லா தெரியும். அவர்களையும் ஆட்கொண்டு அவர்களுக்கும் உன்னை உணர்த்துவாய் என்பதும் நான் அறிவேன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும் இறைவா, உன் கருணையினால் எல்லா உயிர்களும் எல்லா சுகங்களையும் பெற்று இன்புற்றிருக்க வேண்டும். அது மட்டும்தான் எனது வேண்டுகோளாக இருக்கு. எல்லா வினைகளும் சிவபெருமானால் நிகழ்த்தப்படுபவை. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை, சொல்லப்போனால் கால் தூசுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இந்த பிரபஞ்சத்தில் நாம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளணும். அதுதான் உண்மை. இப்போ நம்ம பேரை சொல்லும்போது நான் ஒரு மனிதனோ நான் ஒரு ஜீவராசினோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுல நான் எந்த மாத்திரம் அப்படிங்கிறத யோசித்தோம்னா இதுலேயே ஒன்றும் இல்லைங்கும் போது சிவபெருமானோட அந்த சக்திக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லாத நாம் அவருடைய அன்புக்கு பாத்திரமாக முடியும். அந்த இறையாற்றல் பார்த்திங்க அப்படின்னா உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இறங்கி வரும். அதாவது சிவபெருமான் அடியார்களோட பாசத்துக்கு மட்டும்தான் இறங்கி வருவார். மற்றபடி நீங்கள் கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டினாலும் சரி, நிலங்களை வளங்களை எழுதி வச்சாலும் சரி, இல்லை இன்னும் என்னென்ன ஆடம்பரத்திற்காக செய்ய முடியுமோ அவருக்கு அலங்காரப்படுத்துகிறோம், மற்றபடி அவரை அழகுபடுத்துகிறோம், இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, உண்மையான அன்பில்லாமல் செய்யும் போது அவருடைய கருணை பார்வை அங்கு கிடைப்பதில்லை. ஒரு நேர சாப்பாடு எனக்கு அரிதனும் அரிதாக தான் கிடைக்கிறது. கிடைக்கின்ற சாப்பாட்டில் முதல் பிடியை
அல்லது ஒரு பெரும்பகுதி எம்பெருமான் ஈசனுக்காக நான் எடுத்து வைத்து விட்டு சாப்பிடுகின்றேன் அப்படிங்கிற அந்த உன்னதமான அன்பு இருக்குல்ல, அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அந்த அன்புக்கு இறைவன் அடிமையாகின்றார். அப்போ நம்ம செய்ய வேண்டியதையெல்லாம் உண்மையான அன்பு. அது கட்டாயமாக அடியார் பெருமக்கள் வந்துட்டு எப்போவுமே செய்வது. நமக்கு சிந்தையில் வந்துட்டு சிவபெருமானை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை. பார்க்கின்ற உயிரை எல்லாம் சிவபெருமானாகவே நினைக்கின்றோம். எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது தான் அந்த பக்தியின் மீது ஒரு நாட்டம் அதிகரிக்கிறது, சிவபெருமானின் மீது ஒரு ஈடுபாடு அதிகரிக்கிறது. அவரே எல்லாம் என்று எண்ண தோன்றுகின்றது, அவரே எனது தந்தை என்றும் எண்ண தோன்றுகின்றது. அப்ப எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே, எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான் தானே. அதனால தான் நம்ம இந்த இடத்துல ஒன்று தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம் அடியார்களே. எந்த ஒரு வினையை நீங்கள் ஆற்றினாலும் சரி, எந்த ஒரு வினையை நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, அந்த வினையை செய்யும் பொழுது நாம் அதை சிவபெருமானுக்கு செய்கின்றோம் என்று எண்ணி பின்பு அந்த காரியத்தில் ஈடுபடுங்கள். நான் சொல்ல வருவது புரியும் என்று நினைக்கின்றேன். நன்மை தீமையை பகுத்து ஆராயக்கூடிய அறிவானது நமக்கு இருக்கிறது. நாம் செய்வதனால் நன்மை உண்டாகும் அப்படின்னு நமக்கு தெரியும், நாம் செய்கின்ற செயலால் தீமை உண்டாகும் அப்படின்னு தெரியும். இந்த நன்மை உண்டாக செயலை நான் யாருக்கு செய்ய போகின்றேன்? சிவபெருமான் உருவத்தில் இருக்கும் இன்னொருவருக்கு செய்ய போகின்றேன். அப்போ அவர் ஆனந்தமாக இருக்கார். அது ரொம்ப உசித்தமான ஒரு விஷயம். பிறர் முகத்தில் அந்த ஆனந்தத்தை காண்பது, ஈஸ்வரன் சிரிப்பதை காண்பது அவ்வளவு லாதியான இன்பத்தை தரும். ஒரு தீமையை செய்ய போகின்றேன், அதுவும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் இருக்கின்ற இன்னொருவருக்கு. அப்போ நம்ம தீமையை யாருக்கு செய்கிறோம்? ஈஸ்வரனுக்கு செய்கின்றோம். அதனால் ஒருத்தர் வருத்தப்பட போகின்றார் அப்படின்னா அந்த வருத்தமானது ஈஸ்வரன் அடையக்கூடிய வருத்தம். அதை நாம் பிறருக்கு செய்யலாமா என்று யோசித்த பின்னர் செயல்படுங்கள். நீங்கள் எந்த வினையை ஆற்றினாலும் அது ஈஸ்வரனுக்கே, அது ஈஸ்வர சங்கல்பம். அப்படிங்கும் போது நாம் வினையாற்றும் முன்னர் நாம் யாருக்கு செய்ய போகின்றோம்? ஈசனுக்கு செய்ய போகின்றோம் என்று எண்ணி அதன்படி செயல்பட்டால் யாருக்கும் துன்பம் நினைக்க மாட்டோம். அப்போ எல்லாமே சிவரூபம், எல்லாமே ஈஸ்வர சங்கல்பம். அப்படிங்கும்போது எல்லாருமே ஈஸ்வரன் தான் உணர்ந்துக்கிட்டோம்னா இந்த உலகமே அன்புமயமாகும். ஏன்னா நான் எப்படி ஆசைப்படுறேன், எப்போவுமே என் இறைவன் என்னை பார்க்கும் பொழுது சிரித்து கொண்டிருக்க வேண்டும், நான் அவரை பார்த்து சிரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தான் ஈஸ்வர ஸ்வரூபம்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம தான் ஈஸ்வர ஸ்வரூபங்கும் போது நம்முடன் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஜீவராசிகளுக்கு நாம் எந்த இடையூறும் செய்யக்கூடாதே. அவர்களின் மகிழ்ச்சியிலும் இறைவனை காணலாம் அல்லவா? அப்போ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான் சிவா. என்னன்னா, சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு நம்ம ஏற்கனவே கூறியபாடி பல்வேறு பெயர்கள் உண்டு. ஏன்னா நம்ம பெரும்பாலும் வந்துட்டு எந்த நேரத்துலையும் சிவபெருமானோட சிந்தையிலே இருப்பதனால சிலர் சொல்வதை கேட்போம். சில நேரங்களில் உள்ளே அவரை பற்றிய எண்ணங்கள் இருப்பதால் பிறர் சொல்வதை கேட்காமலும் போவோம். அதனால் பல பெயர்கள் நமக்கு உண்டாகும். பல பேர் கேலி கிண்டல் செய்வார்கள். ஆனால் நம்ம பக்தி உண்மையான பக்தி. அந்த இடத்துல எந்த நேரத்திலும் நம்மை இகழ்ந்து பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மனம் சஞ்சலம் அடைந்து அந்த அடியார்களுக்கு சாபமிட வேண்டும் என்று கூட நினைத்து விடாதீர்கள். இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நிகழும். நம்ம யாராவது தூற்றும் பொழுது திடீர்னு நமக்கு கோபம் வரும். வந்துட்டு அவங்க ஏதாச்சும் இகழ்ந்திருந்தாங்கன்னா அது உனக்கு நடக்க எவ்வளோ நேரம் ஆகிடும் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செய்து எங்கும் பயன்படுத்தாதீர்கள். பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். நான் ஒரு சின்ன விண்ணப்பமாக வைக்கின்றேன் ஒரு காரணத்துடன். நம் வாயிலிருந்து அந்த வார்த்தை என்றுமே வரக்கூடாது. ஏனென்றால் நம் சபிப்பதும் சிவபெருமானையே அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவபெருமான் நம்மோட விளையாடுறார், அவ்வளோதான். அப்படி சொல்லி பார்க்குறார். பார்க்கும்போது நீ எந்த அளவுக்கு இருக்க, திட்டமாக இருக்கியா, இன்னும் அவர் மேலே கொண்ட பக்தியில் உறுதியாக இருக்கியான்னு நம்மளோட விளையாடி பார்க்கின்றார். அப்படி பார்க்கும் சமயத்திலும் நம் நிலையாக இருக்க வேண்டும். நம் நிலையில் எந்த மாற்றமும் அடைந்து விடக்கூடாது. அப்படியா நான் பைத்தியக்காரனா, அப்படியா நான் பித்தனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு போயிடணும்.
என்னை பார்த்து சிவபெருமானே சொல்கிறார், அட பைத்தியக்காரனே, ஆமாம் நான் யார் மேலே பைத்தியமாக இருக்கேன், ஓ மேலே தானே பைத்தியமாக இருக்கேன். அட பித்தனே, ஆமாம் நான் பித்தன் தான், ஓ மேலே தானே பித்து பிடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு நம்ம அடுத்த நகர்வுக்கு போய்விட வேண்டுமே தவிர, நம்மிடம் கேலி செய்கிறார்கள், கிண்டல் பேசுகிறார்கள் என்பதற்காக மனம் நொந்து அவர்களை பற்றி எதிர்மறையாக கூட யோசிக்கக்கூடாது. இதெல்லாம் சாத்தியமா? நாமும் சாதாரண மனிதர்களாகத்தானே இருக்கின்றோம், சாதாரண மனிதர்களாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் சாதாரண மனிதனாகவே இருந்துவிட வேண்டும் என்று நாம் இருப்பவர்கள் அல்ல, மேன்மையடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழ்பவர்கள். அப்போ அதற்கான பக்குவ நிலையை நாம் அடைந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சின்ன விண்ணப்பம். அடியார்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது நமக்கு தேவை, மன வைராகியம் தேவை. எல்லாம் சிவபெருமான் என்ற எண்ணம் நமக்குள் இருந்துவிட்டால் இந்த உலகம் மிகவும் சுபிக்ஷமாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அரவணைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும். அடியார்களே, அந்த உலகமானது சொர்க்கமாகவே காணப்படும். அந்த சொர்க்கத்தில் வாழ்கின்ற எண்ணம் நமக்கு வேண்டுமென்றால் பார்க்கும் ஜீவராசிகளை சிவபெருமானாகவே காணுங்கள், யோசித்து பாருங்கள். கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. அவரை வழிபடணும் அப்படிங்கும்போது எண்ணற்ற தடைகள், நிறைய பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலே வரும். அதுலேயும் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் வராத இடைஞ்சல்களே இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். இப்போ நிறைய கஷ்டம் வருது, நிறைய துன்பம் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாலுமே வந்துட்டு துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருப்பவர்களுக்கு துன்பமும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் பிரச்சனை நம்மால் தான் வருகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை ஒரு வெளிச்சமாக இருக்கும். இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குறாங்களா வழிபாட்டில் அப்படின்னா கிடையாது. அவங்க என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய போட்டு புழுங்கிக்கிட்டு நம்மளை நம்ம ஒரு விதமாக கற்பனை செய்து கொள்வதன் காரணமாகத்தான் நம் வழிபாட்டிற்கு தடை வருகிறது, இன்னல்கள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நம் மனதிலே தோன்றி விடுகிறது. அதனைத் தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம் என்ற எண்ணத்திற்கு ஆட்பட்டு விடுகின்றோம். உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த நவ கிரகங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், பஞ்சபூதங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், பஞ்சாட்சர மந்திரத்தை மனதில் நிறுத்தி ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த நவகிரகங்களும் சரி, இந்த பஞ்சபூதங்களும் சரி, உங்களுக்கு நீங்கள் இட்ட கட்டளை ஏற்று நடத்துவார்கள். ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான அனுபவபூர்வமான உண்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். எந்த கிரகமாயினும் சரி அது ஈசனுக்கு அடிபணிந்தது தான். பஞ்சபூதங்களாயினும் சரி அதற்கு தலைவன் நாம் பரமேஸ்வரன் மட்டும்தான். அப்படிங்கும்போது எந்த இடத்துல துன்பம் வந்தாலும் சரி, பஞ்சபூதங்களே உங்களை எதிர்த்து நின்றாலும் சரி, நவகிரகங்கள் உங்களுக்கு எதிராக நின்றாலும் சரி, பரமேஸ்வரனின் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னால் போதும் உங்கள் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இருப்பார்கள். அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே கொள்ள தேவையில்லை. உங்களுக்குள்ள உயிராக இருக்கிறது சிவன். அதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. சிவனை அங்கெங்கெல்லாம் தேட வேண்டாம். உங்களுக்குள்ள உயிராக இருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான். எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும், எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு துன்பம் வந்தாலும் சரி, உன்னுள் உயிராக இருக்கின்ற இறைவனை, ஈசனை மனதில் நினைத்து கொண்டால் போதும், கை கொடுத்து தூக்கி விட்டுருவார். அந்த நிலைமையிலேருந்து உங்களை மெதுவாக அழகாக வெளியே கொண்டு வந்துடுவார். எப்படி அங்கேருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனால் அந்த இன்னல், இடைஞ்சல், கஷ்டம் எல்லாத்துலேருந்து நம்ம அழகாக வெளியே வந்திருப்போம். அது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கடவுள் வழிபாட்டால் மட்டும் சாதிக்க முடிஞ்சது. இந்த உலகத்தில் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னே தெரியாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தமாக இருக்கட்டும், நாம் விடக்கூடிய மூச்சாக இருக்கட்டும், நரம்புகள் இயக்கமாக இருக்கட்டும், மூளை இயக்கமாக இருக்கட்டும், எதுவும் நம்மை கேட்டுவிட்டாலும் நடைபெறுவதில்லை. அது அதற்கு இட்ட கட்டளை போல அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கின்றது. அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற சில விஷயங்களிலே நாம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டுமென்றால் அந்த பரமேஸ்வரனின் அந்த அருள் நமக்கு தேவை. கண்டிப்பாக அதை நம்ம கண் பார்வையில் கொண்டு வர முடியும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு இந்த இறைவனின் ஆசி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை.
இப்போ இறைவனை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருகிறது என்றாலும் அந்த உணர்வையும் கொடுத்தது யாராகத்தான் இருப்பார் என்றால் சிவபெருமானாகத்தான் இருப்பார். சிவனை பற்றி நீ நினைக்கணும் அப்படின்னாலே அதற்கான அந்த எண்ணத்தை உண்டாக்குவது சிவபெருமானாகத்தான் இருக்கின்றார். சிவனை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது அப்படின்னா அந்த வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்கு கொடுத்தது சிவனாகத்தான் இருப்பார். இல்லையென்றால் நீ அந்த அரும்பெரும் சக்தியை பற்றி யோசிக்கவே மாட்டாய். அதை யோசிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வரவே வராது. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்குறோம்ல, எத்தனை பேர் சிவபெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா எண்ணிலடங்கா பேர் வழிபட்டாலும் கூட அத்தனை பேர்த்துக்கும் கிடைத்த அரும்பெரும் வாக்கியம் அப்படின்னா அது வழிபடுதல். அந்த வழிபடுதல் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா சிவனாகத்தான் இருப்பார். அதை தான் சொல்கிறது, ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உன்னுள் உயிராக இருப்பவர் இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அதை இயக்கக்கூடிய பேராற்றலாக இருக்கின்றார். அந்த உன்னுள் இருக்கக்கூடிய அந்த உயிராக விளங்கக்கூடிய அரும்பெரும் சக்தியாம் சிவபெருமானை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டாலே அது சிவபெருமான் காட்டிய கருணை பார்வை உங்கள் மீது இறைவன் காட்டிய கருணை பார்வையின் காரணமாகத்தான் உன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது அவர் எவ்வளோ பெரிய கருணை ஆளராக இருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தினம் தினம் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் அற்புதமாக கழிகிறது. ஒவ்வொரு நாளும் அற்புதமானதாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றார். ஆனால் அதில் தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத மனக்குழப்பங்களை வைத்து கொள்ளும் பொழுது நாமே அந்த வாழ்க்கையை சூனியமாக்கி கொள்கின்றோம். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தினம் தினம் வாழும் வாழ்க்கை இறைவனை மட்டுமே நினைத்து இந்த உலகத்தில் இந்த ஒரு அற்புத நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒவ்வொன்றையும் அனுபவித்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிரையும் உடலையும் கொடுத்திருக்கின்றார். அப்படிங்கும் போது பிறருக்கு அன்பு செய்து அதன் வாயிலாக இறைவனை கண்டு உண்மையாகவே இன்பம் எது என்று உணர்ந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தை நமக்குள் ஏற்படுத்தி கொண்டோமேயானால் இந்த வாழ்க்கையானது இன்பமயமானதாக இருக்கும். அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ரகசியம் அனைவருக்குமே தெரிகிறது. ஆனாலும் அந்த ரகசியத்தின் உட்பொருளை அறிந்து கொள்வதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை. அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம உடன் பிறந்தவர்கள் நாம் எந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையெல்லாம் வைத்து நம் உறவு முறைகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. தாத்தா, பாட்டி, தாய், தந்தை, மகன், மகள், கணவன், மனைவி, இந்த மாதிரி பல உறவுகள் நம்ம வாழ்க்கையிலே ஏற்படுவது நமக்கு தெரிந்தது தான். இந்த உறவுகள் எல்லாம் நமக்காக ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த பிம்பம் அப்படிங்கிறது சரிதானா அப்படிங்கிற அந்த எண்ணம் அல்லது அந்த சிந்தனையானது நமக்குள் உதித்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன நினைத்து கொள்கிறோம் என்றால் இந்த உறவுகள் யாவும் நமக்காக கொடுக்கப்பட்டது, இந்த உறவுகள் நம் வாழ்க்கையிலே பிணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமானது நமது வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தோன்றும். எனது தந்தை, எனது தாய், எனது கணவன், எனது மனைவி, எனது குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிணைப்பு அப்படிங்கிறது இந்த உடல் மற்றவர்களுடன் ஏற்படுத்தி கொள்கிறது. ஆனால் அது உண்மையா அப்படிங்கிறத பார்த்தா அவரவருக்கு விதிக்கப்பட்ட கடனை தீர்ப்பதற்காக இந்த பூமிக்கு அனைவருமே வருகின்றோம். அதில் நானாகட்டும், நீங்களாகட்டும், இல்லை யாராக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களாகட்டும், நம்மை ஈன்றவர்களாகட்டும், நம்முடைய அடுத்த தலைமுறைகளாகட்டும், நாம் ஒரு கருவியாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டோம். பல ஞானிகள் கூறுவதன் மூலமாக தெரிந்து கொண்டோம். ஆனால் அதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் மனமே வருவதில்லை. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உண்மையான விஷயம். இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது நெடும் பயணம், அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல முடியாது. அந்த நெடும் பயணத்தில் பிறப்பிலிருந்து நம்முடைய இறுதி காலம் வரை ஒரு உறவு தொடர்ந்து வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோ அல்லது அந்த ஒரு உறுதியான தன்மையோ எதுவுமே கிடையாது நிலையில்லாத இந்த வாழ்க்கையிலே. அப்போ வாழ்க்கை நிலையில்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே அவதரிக்கிறார்கள் அல்லது இங்கு பிறக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பிறப்பவர்கள் நம்முடன் பிறந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் கால பயணம் எவ்வளவு தூரமோ அந்த தூரம் அவர்கள் பயணித்து விட்டு அவர்கள் அடுத்த உடலை நோக்கி சென்று விடுகிறார்கள். இது ரொம்ப யதார்த்தமான விஷயம், அனைவரும் அறிந்த ஒன்றே.
இந்த இடத்துல யாரோ ஒருவர் இல்லாமல் போய்விட்டாலும், யாரோ ஒருவர் புதிதாக உள்ளே வந்தாலும், இதற்காக நாம் படுகின்ற ஆனந்தமும் சரி, ஏற்படுகின்ற துக்கமும் சரி, அது உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை மட்டுமே பாதிக்கக்கூடியது. இதனால் எந்த பயனும் இருக்கப் போவது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொண்டாலுமே கூட அதை ஏற்றுக்கொள்ள இந்த மனதானது மறுக்கிறது. அந்த மாயையானது மறுக்கிறது. ரொம்ப கடினம்தான், இல்லை என்றெல்லாம் கூறவே இல்லை. இயல்பான மனித வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு ஒரு இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது தான். ஏன்னா நம்ம வார்த்தைகளில் சொல்லிடலாம், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும், தாங்கிக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தம், இதுதான் நிதர்சனம். உண்மையாலுமே இதுதான் நிதர்சனம். இந்த பிரபஞ்சத்திலே சில விதிகள் மாற்றப்பட முடியாதது. பிறப்பு என்று இருக்கிறது என்றால் இறப்பு என்று ஒன்று உண்டு. அது நான் பிறக்கும்போது இன்னொருவர் என்னுடன் பிறக்க வேண்டும், எனது இறுதி காலம் வரை ஒருவர் இருக்க வேண்டும், நான் இறக்கும் போது தான் அவரும் இறக்க வேண்டும். எனக்கு அந்த பிரிவு அப்படிங்கிறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு நாம் ஒருத்தரை நினைக்கிறோம் அப்படின்னா, அது உண்மையாகவே சொல்லப்போனால் அது ஒரு மாயை அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும் இல்லையா? என்னடா இப்படி பேசுகிறோன்னு இல்லை, வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இந்த உறவுகள் எல்லாம் நிலையானதா அப்படின்னா கண்டிப்பாக நிலையற்றது அப்படிங்கிறத ஊர்ஜிதமாக நம்மளால் சொல்ல முடியும். அப்போ உண்மையாகவே நிலையான ஒரு உறவுன்னு ஒன்று உண்டா? அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசாபாசம் நிகழ்ந்து நான் யாருக்கேனும் உண்மையாக இருக்க வேண்டும், அது நிலையானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உறவானது இந்த பூமியிலே பிறப்பதன் மூலமாக ஏற்படுமா அப்படின்னா நிலையான உறவு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வகையில் இந்த ஜென்மத்தில் நாம் யாருக்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மை அவர்கள் மகன் மகள் என்று அழைக்கலாம். இன்னொரு பிறவியில் அவர்களுக்கே நாம் மகனாகவோ மகளாகவோ பிறப்போம் என்பது ஊர்ஜிதம் இல்லை. அதேபோல் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் இந்த ஜென்மத்திலே நமக்கு குழந்தைகளாக இருந்திருக்கலாம். அவர்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக உங்களைப் போல ஒரு நல்ல பெற்றோருக்கு அவர்கள் குழந்தைகளாக பிறந்திருக்கலாம். ஆனால் இதே அடுத்த ஜென்மா என்று ஒன்று இருந்தால் அதில் திரும்ப நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த காலகட்டங்களிலே நாம் செய்யும் வினைகளுக்கு ஏற்ப நமது பிறவியானது மாறுபடக்கூடும் அப்படிங்கிறதையும் நம்ம யதார்த்தமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சரி, இப்படி சூழ்நிலைகள் இருக்கின்ற போது எது உண்மையான உறவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அல்லது ஒரு ஏக்கம் அல்லது எண்ணம் எழ வேண்டும் அல்லவா? அதை பற்றிய தேடுதல் அப்படிங்கிறது இருக்கணும் இல்லையா? அந்த இறைவனிடமிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லும்போது அதை மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும். இறைவன் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்தவர். அவரிடமிருந்து பிரிந்து வந்தால் இப்போ நானும் இறைவன் தானே, அந்த இறைவனுக்குரிய சக்திகள் எல்லாம் நம்மிடம் இருக்கும் தானே? கண்டிப்பாக இருக்கும். இறைவனையும் நம்மையும் ஒரு என்ன சொல்கிறதுனா பரமாத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரே விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடுப்பு தகன்னு எரியுது. அதில் கறிக்குட்டையை போடும்போது சின்னதாக அந்த நெருப்புகள் எல்லாம் பறக்கும். அந்த நெருப்புகள் பறந்து எந்த இடத்தில் விழுகிறது அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். அந்த விழுகின்ற நெருப்பானது தரையிலே விழுந்து விட்டது என்றால் கொஞ்ச நேரத்தில் அந்த நெருப்பானது காணாமல் போய்விடும். அதே அந்த நெருப்பானது காய்ந்த சருகின் மீது விழுகிறது என்றால் அந்த அடுப்பு எப்படி எரிந்ததோ அதே போல் அந்த இடத்துல ஒரு மாபெரும் ஒரு நெருப்பு பிரளயத்தை அந்த இடத்துல உண்டாக்கிடும். காஞ்ச சருகுகளின் மீதோ காய்ந்த கட்டைகளின் மீதோ இந்த மாதிரி விழுந்ததுன்னா அப்போ அது விழுகின்ற இடத்திற்கு தகுந்தாற் போல அது தன்னை வடிவமைத்து கொள்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பரம ரகசியம். இப்போ நாம் பிறவி எடுத்திருக்கிறோம், நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் எனக்குள் அந்த ஆற்றல் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் எப்பொழுதுமே இறைவனுடைய அருமை பெருமைகளை கேட்டு அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திலோ அல்லது சூழ்நிலையிலோ நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் அது பறந்து சென்று அந்த சருகில் விழுந்தது போன்று அந்த அக்னி ஜுவாலையை மீண்டும் அது உண்டாக்கும். அந்த அடுப்பில் இருந்த அந்த தகைப்பு போலவே இங்கும் அது உண்டாக்கும். அந்த ஆற்றலை நம்முள் உணர முடியும்.
மாறாக கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் கடவுளை பற்றியே எண்ணாத ஒரு குடும்பத்திலே நாம் போய் விழுகின்றோம். ஒரு தரையில் விழுகிற மாதிரி அந்த இடத்துல பிறவி எடுக்கிறோம். நம்ம சூழ்நிலையில் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இல்லை. அப்படியே நமக்கு ஒரு ஆன்மீக நாட்டம் வந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த தணலானது அப்படியே இருக்கும். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைவது போல சுற்றுப்புறத்திலே இருக்கின்றவர்களின் சூழ்நிலைக்கு அதே போல் அவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப நம் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். சில பேர் அதில் விதிவிலக்கு. ஆனால் அந்த மாற்றம் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் மாறிவிடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல தான் நம்முள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள்வதும் அதை உணர மறுப்பதும் அப்படிங்கிற நிகழ்வானது நிகழ்கிறது. எப்படி என்னுள் இருக்கின்ற அந்த அதீத சக்தியை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இப்போதிருந்தே நினைக்க ஆரம்பித்து விட்டால் இறைவன் அதற்கு ஏற்றாற் போல ஒரு வழியை கட்டாயமாக ஏற்படுத்தி தந்து விடுகின்றார். அதிலெல்லாம் நீங்கள் சந்தேகமே கொள்ள வேண்டாம். இதற்காக நான் இன்னொரு பிறவி எடுத்து இன்னொரு இடத்திலே அந்த சருகின் மேலு போய் விழ வேண்டுமா அப்படின்னா கிடையாது. இன்னமும் உங்களுக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நான் பிறப்பு ஒரு மாதிரி இருந்தாலும், ஒருவேளை நாத்திக குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் ஆன்மீகத்திலே நாட்டம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு நாட்டம் இருக்கிறது அப்படிங்கும் போது அந்த நெருப்பு துளியானது பறந்து பறந்து எப்படியாவது காற்றின் மூலமாக அடித்து செல்லப்பட்டு சருகின் மீது ஒரு சில நேரங்களில் விழும். அப்போ சின்ன தணலானது பெரியதாக மாறக்கூடும். அதே போல தான் நீங்கள் மனதிலே இறைவனை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கும் போது, அவரை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றும் பொழுது, நீங்கள் அந்த ஆசையை மேலெழுப்பும் பொழுது இந்த காற்றானது வீச ஆரம்பிப்பது போல இறைவனின் கருணை உங்கள் மீது திரும்ப ஆரம்பிக்கும். அப்போ அந்த தணலானது மீண்டும் பறந்து எப்படியாவது அந்த சருகை நாடி போவது போல உங்களை அடியார் கூட்டத்திலே இறைவன் சேர்த்து விடுவார். அடியார் பெருமக்களுடன் நீங்கள் சேர்ந்து விட்டால் இறைவனின் புகழை பாடலாம், இறைவனின் பெருமைகளை பேசலாம், இறைவனைவே நினைத்து உருகலாம், இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். இப்படியெல்லாம் வாய்ப்புகள் அந்த இடத்திலே கிடைக்கும் பொழுது நாம் அந்த சருகை அடைந்தது போல அந்த தணலானது மீண்டும் மீண்டும் பெருகி ஒரு நெருப்பு பிழம்பாக மாறுவது போல நம்முள் இருக்கின்ற ஆற்றலை உணர முடியும், நம்முள் இருக்கின்ற சக்தியை உணர முடியும். இது உண்மையாகவே நாம் தான் மாற்றியமைத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பு எப்படி இருந்தாலும் சரி, நாம் செய்த வினையின் பயனாக நாம் என்ன இந்த பிறவியிலே செய்ய வேண்டும் என்று இறைவன் விதித்து அனுப்பினாரோ அதற்கு தகுந்தாற் போல பிறவியை நாம் எடுத்திருப்போம். அதில் எந்த குற்றம் குறையும் இறைவனை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாம் நாம் செய்தது, அதன் வினை பயனாக இந்த பிறவியை எடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்த பிறவி என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த பிறவி என்பது இந்த உடலுக்கும் உடலுக்குள் இருக்கின்ற ஆன்மாவுக்குமாக இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கின்றார். குறைந்தபட்சம் இந்த பிறவியிலாவது உனக்குள் இருக்கின்ற அற்புத சக்தியை உணர்ந்து கொள். நீ வேறு யாரும் இல்லை என்ற ரகசியத்தை உணர்ந்து கொள் அப்படிங்கிறதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பிறவியை யார் கொடுக்கிறார்? சிவபெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நீ எங்கேயெல்லாம் தட்டி தடுமாறி கீழே விழ போறியோ எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு தூக்கி விடுவார். எல்லா இடத்துலையுமே கையை பிடிச்சு மேலே தூக்கி விடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார் என்றால் சிவபெருமான். எல்லாரும் சொல்லுவாங்க, கஷ்டம் வருது, துன்பம் வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது, அடடடடா என்னால் தாங்க முடியாத வாழ்க்கையடா, இந்த கஷ்டம் என் எதிரிக்கும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவாங்க. எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார். எந்த சிவனடியாரும் இந்த வார்த்தையை பேச மாட்டார். அவருக்கு தெரியும், அந்த சிவனடியார்களுக்கு தெரியும், இறைவன் எதை செய்தாலும் நம்மை தூக்கி விடுவதற்காகத்தான் அதை செய்வார் என்பது அவர்களுக்கு ஆழ் மனதில் ஒரு அதீத நம்பிக்கையானது இருக்கும். அதே போல அவர்கள் எண்ணமும் அதே போல்தான் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இறைவன் என்னை கீழே தள்ள மாட்டார், நானாக கீழே விழுக போனாலும் என் கையை பிடித்து தூக்கி விடுவார், என்னை தாங்கிக் கொள்வாரே தவிர எனக்கு எந்த நேரத்திலும் தீமை செய்யாதவன் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிற அந்த எண்ணமானது சிவனடியார்கள் மத்தியிலே மனதிலே ஆழமாக இருக்கும். குழந்தை பருவமாக இருந்து வாலிப பருவம் மீதி வயோதிக பருவம் வரை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு தகுந்தவாறு மனதிலும் சில தாக்கத்தை உண்டு பண்ணி பல குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும்
அதிலே ஒரு தெளிந்த ஞானம் போல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்மை அவர் ஆட்கொண்டு இறைவனை பற்றிய எண்ணங்களை மனதிலே உதிக்கச் செய்து அவரை பற்றிய எண்ணங்களை மேலோங்கச் செய்து அதன் வாயிலாக உண்மையை உணர்வதற்கு அவர் வழிகாட்டுகின்றார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மரமானது அந்த விதையிலிருந்து வளர்கிறது, விருட்சமாகிறது, மீண்டும் மண்ணோடு மண்ணாக போகின்றது. நீங்கள் உலகத்தில் மாற்ற முடியாதது அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றம் ஒன்றே. இந்த அழிவு அப்படிங்கிறது எப்போவுமே நடக்கக்கூடியது, சம்ஹாரம் அப்படிங்கிறது. இப்போ அதே போல தான் இந்த உயிரை தாங்கி வந்திருக்கின்ற இந்த உடலானது மெல்ல மெல்லமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை அடைந்து முதிர்ச்சி அடைந்து இதில் எதுவும் செயலாற்ற முடியாதுன்னு தெரிந்து கொண்ட பின்னர் வேறு ஒரு கூட்டை தேடி இந்த உயிரானது போய்விடும், அந்த கர்மாவை சுமந்து கொண்டு. அவ்வளவுதான் இந்த வாழ்க்கை. இந்த உடலை கிடத்தி கொண்டு இந்த உடலுக்கிட்ட பெயரை சொல்லி கொண்டு போய்விட்டார் அப்படின்னா எங்கே போனார், யார் போனார், எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியை மனதினுள்ளே எழுப்பி பாருங்கள், தெரிந்துவிடும். போனவரை எத்தனை காலத்திற்கு நாம் நினைத்திருக்க போகின்றோம் அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் இந்த உலகத்தில். ஒருவேளை யாராவது போயிட்டு அவர்களை எத்தனை காலத்திற்கு நாம் நினைவிலே நிறுத்தி இருப்போம் அப்படிங்கிறது பெரிய சுவாரஸ்யமான விஷயம். நான் பொய்யெல்லாம் கூறவில்லை, நினைத்து பாருங்கள். இவர் இல்லை என்றால் என் உலகமே இல்லை என்று சொன்னவர்கள் ஏராளமாக இருப்பார்கள். இவர்கள் இல்லை என்றால் என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர்கள் பிரிந்தாலும் பிரிவிற்கு அப்புறமாக அது எத்தனை காலங்களுக்கு அந்த பிரிவானது நீடித்தது அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன போல தான் ஒவ்வொருவரும் ஒரு கர்மத்தை ஆற்றுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். அவர்களின் காலப்பயணம் முடியும் போது அவர் பாட்டுக்கு அடுத்த உடலை தேடி சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உடலை பெற்று பெற்று மீண்டும் மீண்டும் பிறந்து வருவதல்ல இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனின் அற்புதத்தை உணர்வதற்காக அரும் பெரும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொண்டு அவருடன் ஐக்கியமாவது எப்படி என்று அறிந்து கொள்வதற்காக இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டோமே என்றால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சுழலிலே சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை உணர்ந்து கொண்டோமேயானால் இறைவனை தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம். அன்பர்களே, இறைவனை தேடி நாம் செல்ல ஆரம்பிப்போம்.